ஏன் இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு மாறு ஜாலியா பேசிட்டு இருப்பான். அந்த சின்ன பையனும், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இருக்கணும். எனக்கு வளர்ந்து போக இஷ்டமே இல்ல. அதுதான் எனக்கு புடிச்சிருக்கு. எங்க அம்மா இல்ல தெரியுமா? அதனால எங்க அம்மா போனதுக்கப்புறம் எங்க அம்மா தான் இந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைவேத்துறாங்க போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணா, நம்ம யூகாவும் அந்த மினாவும் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த சின்ன பையனோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு நம்ம யூகா, இந்த செடிலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த தோட்டத்துல இருக்க ஒரு செடிய அப்படி புடிச்சு தூக்குனா, வேர்ல பார்த்தா ஒரு மண்டை ஓடே இருக்கும். அத பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அப்படியே இந்த பக்கம் திருப்பி நம்ம மாறு, சுருகி இருக்க இடத்துல அந்த சின்ன பையன்ட்ட பேசிட்டே இருப்பாங்களா, அப்ப அந்த சின்ன பையன் சொன்ன இடத்துல இங்க சுருகி தோண்டி பார்த்தா, அங்கேயும் மனுஷ எலும்பு கூடலாம் இருக்கும். அத பார்த்துட்டு அந்த பையன் பயந்து போனாலுமே, மாறு அப்படியே "உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன்ன அப்படி எங்க இடத்துக்கு கூட்டு போய்க்கிறேன். உங்களுக்கு மந்திரத்த சொல்லிக் குடுத்து உன்ன நல்லவன் ஆக்கிருவாங்க." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, பட்டார்ன்னு பார்த்தா, "ஏய் சுருகி, சுருகி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இவன் சுருகியோ, "ஏய் ஏம்மா கத்துறீங்க? என்னம்மா வேணும்?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க யூகா வந்து, "ஏய் இந்த சின்ன பையன் வீட்ல நெறைய எலும்பு கூடலாம் இருக்கு. இந்த தோட்டத்துல எத்தன பாடி? 5 பாடி இருக்குடா" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு, "என்னது? நீ அந்த சின்ன பையன் வீட்ல இருக்கியா? அப்ப இங்க நிக்கிறது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பதான் தெரியுது அந்த சின்ன பையன் சின்ன பையனே கிடையாதுங்க. அவன் ஒரு வயசான கெலடு சாஸ்திரரு. அப்படி மூஞ்சில இருந்து அந்த ஸ்கின்ன பிச்சு எடுப்பான் பாருங்க. அதே நேரத்துல இங்க மாரு அந்த கழட்டு பைய அடிச்சு படுக்க போட்டுருவான். அடி வாங்கி மாரு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே சண்டைக்கு வருவான் பாருங்க. அதே நேரம் அவனோட சிக்கிகாமிய கொண்டு வருவான். அது மண்டையில ஊசிலாம் குத்தி நூல்கண்டு மாரி வச்சிருக்கும். தையல் மிஷின்லாம் வச்சிருக்கு போல இருக்கு. என்னன்னு தெரியல. அதே நேரத்துல மண்டையில இருக்க ஒரு ஊசிய எடுத்து அந்த கழட்டு பைய கையில வச்சுட்டு சண்டைக்கு ரெடியா இருப்பான். "ஏய் நான் தான்டா குத்தூசி கோவிந்தே" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிக்கும்போது, நம்ம சிறுகி கூட சண்டை போட ஆரம்பிச்சுருவான். 2 பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது, நம்ம சிறுகி கூட அடிச்சு பறக்க விட்டுருவான். "தம்பி உனக்கு அனுபவம் பத்தாதுப்பா. நான் எவ்வளவு பெரிய சாஸ்திரம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டோனே, நம்ம சிறுகி கீழ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவனுக்கு பின்னாடி அவனோட அந்த கர்ஸ் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, தையல் மிஷினு. அது வந்து நம்ம சிறுகிய குத்துறதுக்கு அந்த ஊசிய வச்சு வரும் பாருங்க. அதுலருந்து ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு போயிருவான் நம்ம சிறுகி. அப்படியே அந்த கழட்டு பைய அந்த சிகிகாமி இருக்கு பாத்தீங்களா, கர்ஸ்ட் ஸ்பிரிட். அவனோட அந்த கர்ஸ் ஸ்பிரிட் கிட்ட போய் நின்னா, அது அப்படியே அவன் முகத்த தைக்கும் பாருங்க. சின்ன பையன் மாரியே அவனோட முகத்த மாத்தி விட்டுரும். இந்த மாரி தான் அவன சின்ன பையனாவே மாத்திட்டு இருக்கு போல. இதுதான் இவனோட பவரு. அத அப்படியே மாத்திட்டு, "இதுதான்டா என்னோட பவரு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட ஸ்கின்ன பிச்சு போட்டு கழட்டு பையல வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். உடனே நம்ம சிறுகி நியூ ஷேடோ ஸ்டைல் சிம்பிள் டொமைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட வச்சு அந்த கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அத பார்த்துட்டு அந்த கழட்டு பையன், "ஓ இவனால சிம்பிள் டொமைன்ல யூஸ் பண்ண முடியுதா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல நம்ம சிறுகி என்ன பண்ணுவான், அந்த கர்ஸ் ஸ்பிரிட் இந்த கழட்டு பையன் 2 பேரு கூடயும் ஒரே நேரத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பான். கர்ஸ் ஸ்பிரிட் மூஞ்சில எட்டி உதைச்சிருவான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த கழட்டு பையன் ஒரே மிதி. அவன் பல்ட்டி அடிச்சு அந்த பில்டிங் உடைச்சிட்டு வெளிய வந்து நிப்பான் பாருங்க. அதே நேரம் அந்த இடத்த சுத்தி பேரியர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அத பார்த்துட்டு பயந்து போயிருவான். ஐயோ வசமா லாக் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு உள்ள வருவா பாருங்க. யாரு? நம்ம யூகா தான். ஃபைட்டிங் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா பாருங்க. "இவ எங்கிட்ட தான் வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து அவனோட சிகிகாமி அந்த கர்ஸ் ஸ்பிரிட் கிட்டே போயிருவான். இங்க பார்த்தா நம்ம யூகா வந்துருவா. நம்ம சிறுகி இருப்பாங்க. 2 பேருமே ஒண்ணா நின்னு சண்டை போடும்போது, அந்த கழட்டு பையன் கிட்ட பயங்கரமா சண்டை போய்க்கிட்டே இருக்கும்.